Hello guys, welcome to Deva's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக புளி சாதம் எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் செவக்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வரமிளகா ஆட் பண்ணுறோம். ஒரு 2 வரமிளகா எடுத்து அதை நம்ம கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு அதை தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா நம்ம புளி சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி அது நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிறோம். பார்த்திங்களா, நல்லா செவந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும் நல்லா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு கடலை இருக்குது, கடலை வறுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஆயில் 2 டீஸ்பூன் ஊற்றி கடலை வந்து நல்லா வறுத்து செவக்கிற அளவுக்கு வந்துடணும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு பார்த்துட்டிங்கன்னா புளி சாதத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். எப்போவுமே ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம ஊற வச்ச புளி எடுத்து நல்லா கரைச்சி நம்ம வந்து அதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுட்ருக்கோம். இது புளி வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து புளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா புளி வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பாட்டில் புளி ஊற்றி கலரி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் தேவாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.